ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, நம்ம தெனாலிராமனோட கண்டினியூஷன் தான். ஸோ லாஸ்ட் ஸ்டோரியில் நம்ம என்ன பார்த்தோம், தெனாலிராமனுக்கு அரசர் வந்துட்டு விகடகவி பட்டம் கொடுத்து அவங்க அமைச்சராக ஆக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா, பெருச்சாளிகளோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சான். ஸோ பயிர்கள் எதையுமே வந்துட்டு அந்த பெருச்சாளிகள் விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் விவசாயம் வளம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு மங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை கேட்ட அரசர் நம்மளோட ராஜகுரு கிட்ட என்ன யோசனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராஜகுரு வந்துட்டு, நான் யோசித்து உங்களுக்கு சொல்கிறேன், நான் அமைச்சர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மன்னவா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் ராஜகுரு என்ன யோசனை தராரு அப்படின்னா, பெருச்சாளிகளெல்லாம் ஒழிக்கிறதுக்கு நம்ம பூனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வீட்டுக்கு ஒரு பூனையை நம்ம பரிசாக கொடுத்து அந்த பூனையை வளர்க்க சொல்லலாம். ஸோ பூனை எல்லா வீட்லேயும் இருந்துச்சுன்னா பெருச்சாளிகள் வந்துட்டு கண்டிப்பாக ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. திடீர்னு மன்னவருக்கு ஒரு சந்தேகம், பூனையை கொடுக்குறீங்க, பூனைக்கு கொடுக்கறதுக்கு பால் வந்துட்டு அந்த எல்லார் வீட்லேயும் இருக்குமா அப்படின்னு சொல்லி மன்னவர் கேட்கும்போது ராஜகுரு திருப்பி என்ன சொல்கிறாரு, அந்த பூனைக்கு பால் கொடுக்கறதுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஒரு பசுமாடை கொடுக்கலாம். ஸோ ஒரு பசுமாடு கொடுத்து அந்த பூனையை வளர்க்குறதுக்கு பாலுக்கு தேவையாக இருக்கும்ல, அதனால் வந்துட்டு நம்ம பசுமாடும் சேர்த்து தரலான்னு சொல்லி சொல்கிறாரு. இதை ராஜா ஏற்றுக்கிட்டு எல்லார் வீட்டுக்கும் ஒரு பசுமாடும் ஒரு பூனையும் கொடுக்குறாங்க பெருச்சாளியை பிடிக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வச்சுங்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பசுமாடு சும்மா வீட்டுக்கு தந்தால் சும்மா விடுவாங்களா? அதனால் வந்துட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. சந்தோஷத்தில் இருக்கும் போது தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை வருது. இந்த யோசனை சரியான யோசனை கிடையாதே, இதை நம்ம எப்படி மன்னவருக்கு நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. எல்லார் வீட்லேயும் பூனை பார்த்திங்கன்னு வச்சுங்க, கொழு கொழுன்னு நல்லா பாலை குடிச்சிட்டு கொழு கொழுன்னு நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்களாம். ஆனால் இந்த தெனாலிராமன் மட்டும் பாலை கறந்து நம்ம அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அவர் வந்துட்டு பூனையை பட்னி போட்டாராம். தெனாலிராமன் வீட்டில் இருக்கிற பூனை மட்டும் ஒல்லியாக இருந்துச்சான். மன்னர் வந்துட்டு சரி ஓகே, எல்லா பூனையும் எப்படி ஆரோக்கியமாக இருக்கான்னு செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லார் வீட்டில் இருக்கிற பூனையும் வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. எல்லோரும் போய் அவங்கவுங்க பூனையை காமிக்கிறாங்களாம், நல்லா பாலை குடிச்சு கொழுன்னு ஆயிருக்கான். ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பூனையை காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு மன்னவர் வந்துட்டு பூனை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற பூனைக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பரிசு கொடுக்குறாராம். பரவாயில்ல, பூனை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெனாலிராமனோட பூனையை காமிக்கும் போது அது எலும்பும் தோலுமா ரொம்ப இதாக இருக்குதான். உடனேன்ட்டு மன்னவர் கேட்குறாரு, தெனாலிராமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, பூனைக்கு நீ பால் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன்ட்ட ரொம்ப கோவப்பட்டாராம். உடனே வந்துட்டு தெனாலிராமன் சொல்லுவாராம், மன்னவா என் பூனைக்கு வந்துட்டு பாலே பிடிக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ கொடுத்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பால் பிடிக்காத பூனை உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்கா, நீ பொய் சொல்கிற அப்படின்னோடனே, வேணும்னா நீங்களே பரிசோதித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு பவுலில் வந்துட்டு பால் கொண்டு வர சொல்லி சேவகன்ட்ட ஆர்டர் போட்டாராம். ஸோ பால் கொண்டு வந்து அந்த பூனைக்கிட்ட வச்சா அந்த பூனை என்ன பண்ணுது, அந்த பாலை குடிக்கவே மாட்டேன்ருச்சான். பாலை பார்த்தோன்னே அரண்டு ஓடுதான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சான். பால் பிடிக்காத பூனை உலகத்தில் இருக்குமா, தெனாலிராமன் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பூனையை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்களாம். பார்த்தா பூனையோட வாயில் மேல் பக்கம் சூடு வச்சுருந்துச்சான். மன்னவருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. தெனாலிராமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு வாயில் சூடு வச்ச, அதுக்கு சூடு வச்சா அது பால் பிடிக்காமல் போயிடுச்சு, பால் குடிக்க முடியல அதாலன்னு சொல்லிட்டு அந்த சூடு ஆறாத புண்ணாக இருக்கான். ஸோ மன்னவர் ரொம்ப கோச்சிக்கிட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் பதில் சொன்னாராம், மன்னவா மற்ற பூனையெல்லாம் பாலை குடிச்சு வீட்டிலையே தூங்குது. நான் என் பூனைக்கு சூடு போட்டனால அது பாலை கண்டாலே ஓடுச்சு, பசிக்காக பெருச்சாளியை தேடி சாப்பிட்டுச்சு. நீங்கள் பாலை ஃபுல்லாக கொடுத்து தூங்க வச்சா அந்த இது எப்படி பெருச்சாளியை பிடிக்கும், இது சரியான யோசனையே கிடையாது, இதை உங்களுக்கு நிரூபிக்க தான் வந்துட்டு இந்த பூனைக்கு நான் பட்னி போகிறேன். ஸோ வந்துட்டு இந்த யோசனை சரியான யோசனை கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ வேறு என்ன தான் வழி பெருச்சாளியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு தெனாலிராமன் என்ன ஐடியா தெரியுமா சொன்னார், எத்தனையோ பேர் நாட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்க. என்ன வேலை, பெருச்சாளி பிடிக்கிற வேலை கொடுங்க. ஒரு வீட்டுக்கு 3 பெருச்சாளி கொடுத்தா இவ்வளோ காசு, 6 பெருச்சாளி கொடுத்தா இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பீங்க, அப்புறம் பாருங்கள் எத்தனை பெருச்சாளி வருதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாராம். மன்னவருக்கு அந்த யோசனையும் பிடிச்சிதான்.
ஆமாம், பூனையை கொடுத்து பூனைக்கு பால் கொடுக்க மாட்டை கொடுத்து அந்த பூனை மாட்டை தேடி போகும், பாலை தேடி போகுமா இல்லை வந்துட்டு பெருச்சாளியை தேடி போகுமா? அதனால் ஆணையை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு மாட்டை எல்லாத்தையும் ரிட்டன் வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு 3 பெருச்சாளி கொடுத்தா உங்களுக்கு ஒரு சன்மானம் இருக்குது, 6 பெருச்சாளி பிடிச்சு கொடுத்தா அந்த சன்மானம் இரட்டிப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பித்தாராம். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த நாட்டில் பெருச்சாளி ஒழிஞ்சு போச்சான். ஸோ இந்த தென்னாலிராமனோட யோசனையை கேட்டு மன்னவர் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாராம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற ஷோஸ், ரெகுலராக போடுற ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ until then bye from கதையும் நானும். பாய்.